மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி பனானா கேசரி எப்படி செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ரவா கேசரி பண்ணுற மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இதில் பனானா சேர்க்கறனால இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த சூப்பரான பனானா கேசரி நம்ம எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை நம்ம பவுலில் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது இருக்கட்டும். அடுத்ததை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா உருகின பின்னாடி எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பை நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கலாம். இது வறுக்கும்போது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டு வாசனை வந்துருச்சு. இதில் இப்போது உலர்ந்த திராட்சைகள் சேர்த்துட்டு இதே கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதி வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை இது ரெண்டுமே வறுக்கும்போது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் கருகாமல் கரெக்டாக வறுப்படும். இதுவும் நல்லாவே இப்போ வறுப்பட்டுருச்சு. வறுப்பட்ட முந்திரி திராட்சை இது ரெண்டுமே தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் சர்க்கரை தண்ணி எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. ரவை திராட்சை முந்திரி வறுத்த கடாயிலே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்ட பின்னாடி வாசனை வரும். ரவையை வறுக்கும்போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வறுத்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், ரவை நல்லாவே வறுபட்டுருச்சு. இந்த வறுப்பட்ட வாசனையும் வந்துருச்சு. ரவை இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வறுபடணும். அப்போ தான் கேசரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுப்பட்ட ரவையை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ ரவை ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் உருவின பின்னாடி இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வாழைப்பழத்தை நல்லா நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வாழைப்பழ கேசரி பண்ணுறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதனால் இந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கைகளில் ஒட்டாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்க்கும்போது கட்டி விழ ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு ரவையை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்க்குறேன். நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த கலருக்கு பதிலாக இந்த கலரும் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் கேசரி பவுடருக்கு பதிலாக குங்குமப்பூவை பாலில் கலந்துட்டு சேர்க்கலாம். அதுவும் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ரவையை 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. 3 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரவையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ரவை நல்லா வெந்த பின்னாடி தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் இப்போது சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்குங்க. இந்த கேசரிக்கு நீங்கள் 1லேருந்து 1.5 கப் அளவு கூட சேர்க்கலாம்.
சர்க்கரையை சேர்த்த உடனே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால மிதமான தீயிலே வச்சு இதை வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கலாம். அங்கங்கே குட்டி குட்டி கட்டிகள் விடும், அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்த பின்னாடி ஒரு 2 நிமிஷம் சர்க்கரையை ரவை எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சிடலாம். மிதமான தீயிலே இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடிக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காவை தட்டியும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான பனானா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.